காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சியை பார்க்கிறோம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பிரியங்கா காந்தி, ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டிருந்தனர். அதனால் அவை வாரம் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருந்த காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்தோம். பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக பதிலளிக்க வேண்டும், அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் மக்களவையில் இதற்கான விவாதம் நடைபெறுகிறது. இதற்கிடையேதான் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் இன்றைய தினம் விவாதம் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் இது தொடர்பாகவும் இன்றைய நாளில் விவாதம் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதுதான் அவர்களுடைய கோரிக்கையா இருக்கா? பீகார் மாநிலத்திலே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்த பணியிலே ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பான விவாதம் எப்போது நடைபெறும் என்பதை இன்னும் ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள் முடிவு செய்யவில்லை. ஏனென்றால் முதல் கட்டமாக தற்போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் ஆகிய நடவடிக்கைகள் குறித்து இன்று மக்களவையிலே விவாதம் தொடங்க இருக்கிறது. நாளை மாநிலங்களவையிலே அந்த விவாதம் தொடங்கும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவாதம் 2 அவைகளிலும் 16 மணி நேரம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இது குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் எனவும் தங்களுக்கும் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் பிறகுதான் பீகார் மாநிலத்திலே தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் SIR, அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர மறுசீராய்வு குறித்து விவாதம் நடத்துவதற்கான வாய்ப்பு கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்று மீண்டும் ஒரு முறை எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் பீகார் மாநிலத்திலே லட்சக்கணக்கானோரது வாக்கு உரிமை பறிபோகிறது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்திலே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தி போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தினந்தோறும் இந்த பிரச்சனை குறித்து விவாதம் தேவை என வலியுறுத்தி வருகின்றன. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்திலே தினமும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. பீகார் மாநிலத்திலே சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களிலே அறிவிக்கப்பட இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையிலே இந்த திருத்தம் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாகவும் செய்யப்படுகிறது என்பதை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இது தொடர்பான வழக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ளது. இன்று விசாரணையும் நடைபெற உள்ளது. ஆகவே மீண்டும் ஒரு முறை பீகார் மாநிலத்திலே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சீராய்வு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பதாகைகளை ஏந்தி தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கணபதி. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.